கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பூமியில இருந்து ஒரு 266 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளானட் லைஃப் பாசிபிளா இருக்கக்கூடிய பிளானட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சது நாசாவோட சயின்டிஸ்டுகளோ, கெப்லர், ஹபிள், ஜேம்ஸ் வெப் மாதிரி இந்த மாதிரி எந்த டெலஸ்கோப்புமே கிடையாது. அப்படின்னா அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சது யாரு? எப்படி அந்த பிளானட்டை ஒரு லைஃப் பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா கருதுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இப்படி பல கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸோ பிளானட்டை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அட் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ்களை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் சில பிளானட்ஸ்கள் மட்டும்தான் நம் பூமி மாதிரியே உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்டுங்க நினைக்கிறாங்க. அந்த ரேர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் K2288BB அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம் பூமியிலிருந்து 226 ஒளியாண்டுகள் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் தான் இந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நம் சூரிய குடும்பத்தில் நம்மளுக்கு சூரியன் ஒன்று தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் 2 நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால தான் அது பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முதல்ல அந்த 2 நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகத்து பக்கத்தில் போகலாம். அதாவது சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற ரெட் டுவார்ஃப் நட்சத்திர வகையை சேர்ந்தது தான் இந்த 2 நட்சத்திரங்களும். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை காட்டிலும் வித்தியாசமான நட்சத்திரங்களாக இருக்குது. சிகப்பு குள்ளன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரங்கள் பொதுவாக நம்ம சூரியனை விட அளவில் சின்னதாகவும் அது வெளிப்படுத்தக்கூடிய லைட் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும், வெப்பம் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். அந்த வகையில் முதல் நட்சத்திரமான K2288A அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த சிகப்புக்குள்ள நட்சத்திரத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியன் சைஸில் வெறும் 45% தான் இந்த நட்சத்திரத்தோட சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3600 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். இதுக்கப்புறம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய K2288B அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்தை விட கொஞ்சம் சைஸில் சின்னது. நம்ம சூரியனோட சைஸில் வெறும் 32% மட்டும்தான் இதோடைய சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதோடைய மேல்புற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3100 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்குது. பொதுவாக சயின்டிஸ்ட்டுங்களுக்கு ஸ்பேஸில் கண்டுபிடிக்கிற நட்சத்திரங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிற அந்த நட்சத்திரங்கள்லேயே இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் சொல்லப்படுற சிகப்புக்குள்ள நட்சத்திரங்கள் மேலே மிகப்பெரிய ஆர்வம் சயின்டிஸ்ட்டுகளுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் நம் சூரிய குடும்பத்தில் நம் சூரியன் இருக்கக்கூடியது ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது. இந்த மாதிரி மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் இருக்கக்கூடிய வேறு ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அதில் உயிர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு வகையான நட்சத்திரமும் இருந்துச்சுன்னா அதை சுற்றி ஒரு பிளானட் வந்துச்சுன்னா பூமி மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே லைஃப் பாசிபிள் அப்படின்னு கருதப்படுற ஒரு நட்சத்திரங்களில் ஒன்று தான் இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்கள். ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸ், வெப்பம் இது எல்லாமே நம்ம சூரியனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறதும் அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கும். ஸோ பக்கத்திலேயே ஒரு பிளானட் இருந்தாலும் அங்கே லைஃப் பாசிபிளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் அந்த நட்சத்திரமும் பெருசாக வெப்பம் இந்த மாதிரி விஷயங்களும் பெருசாக இல்லாதனால லைஃப் உருவாகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதையும் தாண்டி மிக முக்கியமாக நம்ம நட்சத்திரத்தோடைய சூரியனுடைய அந்த வாழ்நாள் அப்படிங்கிறது 10 பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் நம்ம சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டுங்க. ஏறத்தாழ இப்போதைக்கு 50% நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னும் மீதி 50% மட்டும்தான் நம்ம சூரியன் வாழ்நாளில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சிகப்புக்குள்ள நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் அப்படிங்க நம்ம சூரியனை காட்டிலும் ரொம்ப 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 அதிகம், கிட்டத்தட்ட ட்ரில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் அந்த நட்சத்திரங்கள் உயிரோடு இருக்கும். ஸோ அதோடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு லைஃப் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான டைம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும், நம்ம சூரிய குடும்பத்தை காட்டிலும் அதிகமாக. அதனாலேயே இந்த வகை நட்சத்திரங்கள் சுற்றி வந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளானெட்டில் உயிர்கள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி உயிர் வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை சயின்டிஸ்ட் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வகை நட்சத்திரங்கள் மேலே ஆர்வமும் சயின்டிஸ்ட்டுகளுக்கு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு பிளானட், எக்ஸோ பிளானட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எப்போ சயின்டிஸ்ட்டுங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2019 தான் அஃபிஷியலாக சயின்டிஸ்ட்டுங்க கன்ஃபார்ம் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க.
ஆனால் இதை கண்டுபிடிச்சதுலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மனிதகுல வரலாற்றிலே முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுறது என்னென்னா, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா எக்ஸோ பிளானட்ஸுமே சயின்டிஸ்டுகளுடைய அதிநவீன டெலஸ்கோப்களால் நிலைநிறுத்த வச்சிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கிய கெப்லர், அதுக்கப்புறம் ஹபிள், இந்த மாதிரி ஜேம்ஸ் வெப், இந்த மாதிரி டெலஸ்கோப் பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டது இந்த மாதிரி எந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் ஏன் சயின்டிஸ்டுகள், நாசாவோட சயின்டிஸ்டுகளே கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கலை. யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது தான் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை கண்டுபிடிச்சது சாதாரண பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை, வானியலாளர்களாக இருக்கக்கூடிய அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வளம் வருதா அப்படிங்கிற விஷயத்த அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி இந்த வகை நட்சத்திரங்களுடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மங்களாகவே இருக்கும். அப்படிங்கிறனால அதை சுற்றி எதுவும் பருப்பொருள் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இதை சுற்றி எந்த கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து சேகரிக்கப்பட்ட டேட்டாஸ், கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக சேகரிக்கப்பட்ட அந்த டேட்டாஸை பப்ளிஷ் பண்ணி வாலண்டியர் சயின்டிஸ்டுகள் கிட்ட பார்க்கும்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலண்டியர் சயின்டிஸ்டுகள் தான் இதை சுற்றி ஒரு கிரகம் வள வருது அப்படிங்கிற விஷயத்த, அதோட ஒளியில் சின்ன தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் கெப்லர் டெலஸ்கோப் உதவியோட மறுபடியும் ஆய்வு பண்ணி நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க ஆமாம் அங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த 2019 கன்ஃபார்ம் பண்ணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஸோ மனிதகுல வரலாற்றிலேயே விஞ்ஞானிகள், ஒரு ஏஜென்சியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தாண்டி சிட்டிசன் சயின்டிஸ்ட்னு சொல்லப்படுற பொதுமக்களோட இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளால் உறுதி செய்யப்பட்ட முதல் கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இந்த K2288BB அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸோ பிளானட் அந்த பேர் அடைஞ்சிருக்கு. சரிப்பா, அதெல்லாம் ஓகே. இது எந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது? அதில் தான் 2 நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த பிளானட்டோடைய பேர்லேயே இருக்கு K2288BB அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ரெண்டாவது நட்சத்திரமான K2288B அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை சுற்றி தான் இந்த எக்ஸோ பிளானட் வள வருது. இந்த பிளானட் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது தெரியுமா? 2,45,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வருது இந்த எக்ஸோ பிளானட். நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் வெறும் 16% டிஸ்டன்ஸில் இருந்து அதோடைய நட்சத்திரத்தை அந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வந்துட்டு இருக்கு. அண்ட் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 1.9 மடங்கு சைஸில் பெருசு. அதோடைய நிறை அப்படிங்கிறதும் பூமியை விட அதிகம், 4.3 மடங்கு அதோடைய நிறை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதனாலேயே சயின்டிஸ்ட்டுங்க சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரியில் சேர்த்து அழைக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இந்த பிளானட் இவ்வளோ நிறையோடு இருக்கிறதுனால மேபி இது ராக்கி வேர்ல்டு, நம்ம பூமி மாதிரியே தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கலாம் அப்படின்னும் இன்னும் சில பேர் இது நெப்டியூன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட அட்மாஸ்பியர் சம்மந்தமான டேட்டாஸ் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை அடர்த்தியான வளிமண்டலங்கள்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அளவுக்கு நிறையா இருக்குன்னா நம்ம நெப்டியூன் மாதிரியான ஒரு பிளானட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுத்தில் எது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஆனால் அதோடைய நிறை அண்ட் சைஸ் இதெல்லாம் வச்சு இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் எர்த் கேட்டகரியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழைக்கிறாங்க. அதோடைய நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல தான் இந்த பிளானட் அப்படிங்கிறது சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த ஹேபிடபிள் ஜோன் அப்படிங்கிறதும் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாகவே இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த பிளானட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளேயே அந்த நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் ஜோன் அமைஞ்சிருக்கனால அந்த இடத்துல இந்த பிளானட் இருக்கிற பட்சத்தில் மேபி லைஃப் பாசிபிளாக இருக்கலாம். அது ஒரு ராக்கி வேர்ல்டாக இருக்கிற பட்சத்தில் உயிர்கள் உருவாகி இருக்கலாம், அல்லது உயிர்கள் உருவாகிறதுக்கான ஏற்ற சூழல் கூட இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஷாக். பொதுவாக இந்த மாதிரி ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் லைஃப் பாசிபிளுக்கு ஏற்ற மாதிரியான நட்சத்திர குடும்பங்களாக கருதப்பட்டாலும் அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்குது. அது என்னென்னா, இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை காட்டிலும் அதிகப்படியான சோலார் ஃப்ளாஷ், சூரிய வெடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை அதிகமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி அந்த சோலார் ஃப்ளேர் மூலமாக அந்த கிரகம் அப்படிங்கிறத சுற்றி வரக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணும்போது அதோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று இருக்கிற பட்சத்தில் அந்த அட்மாஸ்பியரையே காலி பண்ணுற அளவுக்கு, சோழி முடிச்சுற அளவுக்கு அந்த சோலார் ஃப்ளேரோடைய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா வச்சு இந்த பிளானட்டுக்கு அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. பட் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் மூலமாக அந்த அட்மாஸ்பியர் அழிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அழிக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிரகத்தில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது சேஃபாக எந்த ஒரு சோலார் ஃப்ளேர் எந்த ஒரு விஷயத்தினாலையும் பெருசாக பாதிப்படையாமல் சேஃபாக
இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய மேக்னெட் ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த சோலார் ஃப்ளேர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த பிளானட் இருக்கும். அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதும் பெருசாக வந்து பாதிப்பாகாமல் இருக்கும். இந்த பிளானட் சம்மந்தமாக அது டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காதனால இப்போ வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக அட்மாஸ்பியர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே லைஃப் பாசிபிளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுனால லிக்விட் ஃபார்மில் வாட்டர் இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அப்படி லிக்விட் ஃபார்மில் வாட்டர் இருந்துச்சுன்னா அங்கே உயிர்கள் வந்து பருகி பெருகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் உயிர்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் நம்மளே போய் தரையிறங்குறோன்னு வச்சுக்கோம். அங்கே வானத்தை பார்க்கும்போது பகல் நேரத்தில் நம்ம கண்களுக்கு 2 சூரியன் தெரியும். அந்த வானத்தோடைய நிறம் அப்படிங்கிறது கூட ரெட் டார்ட் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வேறு விதமான நிறத்தில் அந்த வானத்தோடைய நிறம் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த உலகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் சயின்டிஸ்டுங்க ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோஸ்ல பார்த்த பிளானட் மாதிரியே நிறைய லைஃப் பாசிபிளா கருதக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பிளானட்லாம் கண்டுபிடிக்கும் போது நம்ம மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல தனியா இருக்குமா, வேற எங்கேயாச்சும் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருதுல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம தவறாம பார்க்கணும்னா நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலாம், ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.